ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸோட டெஃபினிஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மெலிக்னன்ட் எபித்தீலியல் நியோபிளாசம் is exhibiting squamous differentiation of characterized by the formation of the keratin and presence of intracellular bridges. அதாவது அதுக்கப்புறம் வந்து malignant epithelial neoplasm exhibiting squamous differentiation as characterized by the formation of keratin in the presence of intracellular bridges. இதோட பின்பர்க் டெஃபினேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மெலிக்னன்ட் எபித்தீலியம் நியோபிளாசம் இஸ் எக்ஸிபிட்டிங் the squamous differentiation is characterized by the formation of keratin or the presence of the intracellular bridge தான் சொல்கிறாங்க. இது வந்து malignant neoplasm in the oral cavity, epidermal carcinoma சொல்கிறாங்க. அதர் நேம் வந்து எபிடெர்மாய்டு கார்சினோமா அண்ட் டெண்டிஜெரசிஸ்னால வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரேடிகுலர் அதுக்கப்புறம் வந்து ரேடியேஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து மவுத் ஈட்டன் அப்பியரன்ஸ் வந்து இதில் இருக்கும். மவுத் ஈட்டன் அப்பியரன்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரேடியோகிராஃபிக்காக பார்த்தோன்னா இப்போ வந்து மென்னுக்கு வரும், 4th டெக்கேட்டில் வரும். மெயின்லி வந்து சதர்ன் ஈஸ்ட் ஏரியா ஆஃப் இந்தியா, ஸ்ரீலங்காவில் பார்க்க முடியும். டொபாக்கோ, ஆல்கஹால், விட்டமின் ஏ டிஃபிஷியன்சி, இம்யூனோசப்ரன்சன்ட், ஹெச்பிவி வைரஸ், சன்லைட்னால் வரக்கூடியது. அப்படி ஓரல் கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஓரல் கேன்சர் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எஸ்எஸ்எஸ் 6Sன்னு சொல்லுவாங்க. ஸ்மோக்கிங், டொபாக்கோ சூவிங், அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிட் ஷேப் டூத், அதுக்கப்புறம் வந்து SPIRIT ஸ்பிரிட், அதுக்கப்புறம் வந்து ஷார்ப் டூத், இல் ஃபிட்டிங் டென்ச்சர், செப்சிஸ் சிண்ட்ரோம் ஆஃப் பால்மர்-வென்சன் சிண்ட்ரோம், அதுக்கப்புறம் செப்சிஸ் பால்மர்-வென்சன் சிண்ட்ரோம், செப்சிஸ், சிஃபிலிஸ், க்ளாசைட்டிஸ், சிஃபிலிஸ். இதுதான் வந்து 6 வைவா கொஷின். இது வந்து ஸ்மோக்கர், டொபாக்கோ சூவிங், ஸ்பிளிட், ஷார்ப் டூத், இல் ஃபிட்டிங் டென்ச்சர், செப்சிஸ், சிம்டம்ஸ் ஆஃப் சிண்ட்ரோம் ஆஃப் பால்மர்-வென்சன் சிண்ட்ரோம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சிஃபிலிஸ் அண்ட் க்ளாசைட்டிஸ் இருக்குது. பேத்தோஃபிசியாலஜியில் வந்து மியூட்டேஷன் ஆஃப் த ஜீன், சப்ரஷன் ஜீன், ஆக்டிவேஷன் அண்ட் மியூட்டேஷன் ஆஃப் ஆன்கோஜன், டியூமர் செல்ஸ், அதுக்கப்புறம் எவாய்டு அப்போப்டோசிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து சைட் வந்து லேட்ரல் பார்டர் ஆஃப் த டங்க்கு, அதுக்கப்புறம் லோவர் லிப்பு அண்ட் பக்கல் மியூக்கோசா, ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தில் வந்து இருக்குது. அப்பியரன்ஸ் வந்து அல்சரேட்டிவ், அதுக்கப்புறம் வந்து இண்டுரேட்டட் மார்ஜினாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போட்டிக் க்ளோ அண்ட் ஹார்ட் ஒயிட், அதுக்கப்புறம் வந்து டச்சாக இருக்கையில் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங் இந்த ஒயில் டச் நான் ஹீலிங் அல்சராக வந்து இருக்குது. ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து WHO கிரேடிங் சிஸ்டத்தில் வந்து கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 இருக்குது. இது வந்து கிரேட் 1 வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கும், கிரேட் 2 வந்து மாடரேட்லி டிஃபைன்டு, கிரேட் 3 வந்து போர்லி டிஃபரன்ஷியேட்டட் அக்ரெசிவ் நான் கெராட்டின் ப்ரொடக்ஷன் வந்து இருக்குது. இப்போ வந்து பார்டர் கிரேடிங் வந்து கிரேட் 1 வந்து 0.25% வந்து அன்டிஃபரன்ஷியேட்டட், கிரேட் 2 வந்து 25 to 50%, கிரேட் 3 வந்து 50 to 70%, கிரேட் 4 வந்து 70%. வெல் டிஃபரன்ஷியேட்டட் ஷீத் அண்ட் நெஸ்ட் ஆஃப் செல்ஸ் இருக்கும். ஹைப்பர் குரோமேட்டிக் நியூக்ளியஸ், மெட்டாஸ்டாட்டிக் ஃபிகர்ஸ் இஸ் ரேர். அதுக்கப்புறம் வந்து போர்லி அதுக்கப்புறம் வந்து ஹார்ஷினஸ், அதுக்கப்புறம் TNM ஸ்டேஜ் ஷார்ட் நோட்ஸில் வந்து கேட்டாலும் கேட்பாங்க. இது வந்து எப்படி எழுதணும்னா வந்து அதுக்கப்புறம் வந்து டியூமர் நோடு மெட்டாஸ்டாசிஸ், ப்ரைமரி டியூமர் சைஸு, அதுக்கப்புறம் T1, T2, T3, T4, அது வந்து மோர் தென் அதுக்கப்புறம் 2 cm கிரேட்டர் தென் 3 cm, மோர் தென் 2 to 4 cm, அதுக்கப்புறம் வந்து 4 cm இன்வேடட் அட்ஜுவன்ட் ஸ்ட்ரக்சராக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லிம்ஃப் நோடு மெட்டாஸ்டாசிஸ், டிஸ்டிங்க்ட் மெட்டாஸ்டாசிஸ், சீவேஜ் குரூப்னு இருக்குது, ஸ்டேஜஸ் குரூப்பிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, அதுக்கப்புறம் ரேடியேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸோட ஒரு கார்சினோமா பார்க்க போகிறோம். இது வந்து ஓரலில் வரக்கூடியது. இந்த ஓரலில் வரக்கூடியது எப்படி இருக்குதுன்னா, இது வந்து ஓரலில் உள்ள அதுக்கப்புறம் வந்து எபித்தீலியல் செல்லில் உள்ள ஸ்குவாமஸ் எபித்தீலியல் செல்ஸ்னு மேலே ஒன்று இருக்குது. இப்போ ஸ்குவாமஸ் எபித்தீலியம் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒரு கெராட்டின் ப்ரொடக்ஷன் இதில் வந்து பிரச்சனை வரதுனால தான் சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஜிஞ்சைவாவில், ஹார்ட் பேலட்டில், டாசம் ஆஃப் த டங்கில் வந்து கெராட்டின் மியூக்கோசா வந்து இருக்குது. பக்கல் மியூக்கோசா, அதுக்கப்புறம் வந்து நான் கெராட் பக்கல் மியூக்கோசா
பக்கல் மியூக்கோசாவில் அதுக்கப்புறம் ஜிஞ்சைவா, ஹார்ட் பேலட்டு, டாசம் ஆஃப் த டங்கில் வந்து கெரட்டினைஸ்டு மியூக்கோசா. இது பக்கல் மியூக்கோசா, லேபியல் மியூக்கோசா, அதுக்கப்புறம் வென்ட்ரல் அதுக்கப்புறம் டங்க்கு, ஃப்ளோர் ஆஃப் த டங்கில் வந்து நான் கெரட்டினைஸ்டு மியூக்கோசா. இதில் வந்து என்னென்னா கீழே வந்து பேசல் பார்டர் இருக்கும். இது வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். அதுக்கப்புறம் லேமினா ப்ரோப்ரியா, அதுக்கப்புறம் லேமினா ப்ரோப்ரியான்னு இருக்குது. அதுக்கப்புறம் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கப்புறம் ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸோட எத்தியாலஜி பற்றி பார்க்க போகிறோம். எத்தியாலஜியில் என்னென்னா எத்தியாலஜியில் வந்து அதுக்கப்புறம் எத்தியாலஜியில் வந்து மெயினாக வந்து என்விரான்மெண்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்டு அதுக்கப்புறம் இம்யூனாலஜிக்கல் இன்ஃபெக்ஷனு, இம்யூனாலஜிக்கல் ஜெனடிக்னு நம்ம எத்தியாலஜியில் வந்து பார்ப்போம். இந்த எத்தியாலஜியில் வந்து நம்ம மெயினாக வந்து என்ன பார்க்குறோன்னா வந்து அதுக்கப்புறம் இந்த எத்தியாலஜியில் வந்து இந்த கார்சினோமா வந்து மேஜர் பார்க்க போகிறோம். இந்த டொபாக்கோ யூஸிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டயக்ராம் வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி ஆல்கஹால் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பீட்டல் லீஃப் வரைஞ்சிக்கணும். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அதுக்கப்புறம் வந்து புவர் நியூட்ரிஷன், விட்டமின் டி நியூட்ரிஷன் வந்து இது பண்ணுறது, அதுக்கப்புறம் புவர் டிஎன்ஏ ஹைஜீனு, டஸ்ட் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸு, அதுக்கப்புறம் வந்து அனீமியா, அதுக்கப்புறம் இம்யூனோசப்ரஷன், ஹெச்ஐவி பேஷண்ட் இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ் இந்த பிரச்சனை வந்து வர சான்ஸ் இருக்குது. ஹைப்பர் பிளாஸ்டிக் வந்து அதுக்கப்புறம் வந்து நார்மல் மியூக்கோஸாக இருக்கிறது வந்து ஹைப்பர் பிளாஸ்டிக்காகவும், ஹைப்பர் பிளாஸ்டிக் வந்து எப்படின்னா டிஸ்பிளாஸ்டிக் வந்து ஆஃப்டர் த ஹைப்பர் பிளேஷியா தான் வந்து டிஸ்பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுதான் வந்து கார்சினோமா இன்சைட்டு ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷனில் வந்து இருக்குது. கார்சினோமா இன்சைட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் கார்சினோமா வர்றதுக்கு இதுதான் வந்து மெலிக்னன்சி. இந்த எபித்தீலியல் பார்டர் வந்து டீஜெனரேஷன் ஆகிறதுனால இந்த இன்டென்சிட்டி ஆஃப் த மெம்பரேன் இன்டென்சிட்டி ஆஃப் த பேஸ்மெண்ட் மெம்பரேன் வந்து லைனிங் வந்து இன்வெர்டட்டும் கேன்சராக வந்து மாறுது. அதுக்கப்புறம் வந்து இந்த டியூமரோட ஜெனட்டிக் பாத்வே வந்து எப்படி இருக்குதுன்னா இது வந்து டீவியேஷன் ஆஃப் தி டியூமர் ஜீன் வந்து டீவியேஷன் வந்து இருக்குது. ஆர்பி ஜீன் இருக்குது. இந்த சைக்கிள் அதுக்கப்புறம் வந்து செல் சைக்கிள் சொல்லுவாங்க. இது வந்து டீஜெனரேஷன் ஆஃப் தி டியூமர் சப்ரஷன் ஜீனை வந்து எம் ஜீனு, எஸ் ஜீனு, G0, G1 இருக்கா. இதெல்லாமே வந்து இதில் வந்து P53 மியூட்டேஷன் வந்து நடக்கிறதுனால வரக்கூடியது. இது வந்து டைலேட்டட் P53, அதுக்கப்புறம் வந்து RB P15, P16 வந்து வரக்கூடியது. இதில் மியூட்டேஷன் நடந்தால் தான் வந்து கேன்சர் வந்து ஃபார்மேஷன் நடக்குது. ஜீன் க்ரோத் ஃபேக்டரில் வந்து EGFR க்ரோத் ஃபேக்டரில் வந்து RAS ரேஸ் அண்ட் எம்ஏகே பாத்வே வந்து அதுக்கப்புறம் பாத்வேயில் வந்து பார்க்க முடியும். க்ரோத் ஃபேக்டரில் அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷன் வந்து நடக்கும். அதனால கூட கேன்சர் வந்து ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஓவர் க்ரோத் ஆக்டிவேஷன் வந்து நடக்குது. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட் காமன் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இது வந்து கேன்சர் வந்து வேர்ல்டு வைடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேக்கப் 90% ஆஃப் த மெலிக்னன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைமரிலி இம்பேக்டட் ஆஃப் தி மிடில் ஏஜ் உள்ளவங்களுக்கும், அதுக்கப்புறம் வந்து பொட்டென்ஷியலி மெலிக்னன்ட் டிஸார்டராக வந்து இருக்குது இண்டிவிஜுவலில். இது வந்து பொட்டென்ஷியல் மெலிக்னன்ட் டிஸார்டராக வந்து ஓரல் மியூக்கோசா, லியூகோப்ளேக்கியா, எரித்ரோப்ளேக்கியா, சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ், ஓரல் லைக்கன் பிளானஸ் இதான் வந்து மெயினாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வாயில் வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் லியூகோப்ளேக்கியா எப்படி இருக்குன்னா ஒயிட் கலரில் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் லிப்லையும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டார்சம் ஆஃப் த டங்கில் இருக்கும். ப்ராலிஃபரேட்டிவ் வெரிகஸ் அதுக்கப்புறம் வந்து வெரிகஸ் மாதிரி வந்து இருக்குது. இந்த கேன்சர் வந்து ஒரு ரெட்டிஷ் பேட்ச் மாதிரி இருக்குது. இந்த ரெட்டிஷ் பேட்ச் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓரல் எரித்ரோப்ளேக்கியாவாக இருக்குது. ஒரு டிஸ்ட்ரெஸ் ஆஃப் த கேன்சர் வந்து டிஸ்ட்ரெஸ் ஆஃப் த கேன்சராக வந்து மாறுது. அதுக்கப்புறம் ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ், ஓரல் லைக்கன் பிளானஸ் இருக்குது. எரித்ரோப்ளேக்கியா வந்து 85 to 90% வந்து எரித்ரோப்ளேக்கியாவும் எரித்ரோலியூகோப்ளேக்கியான்னு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் த ரிஸ்க் 80 to 90%. லியூகோப்ளேக்கியா வந்து 60 to 100% வந்து இருக்குது. இது வந்து ப்ராலிஃபரேட்டிவ் வெரிகஸ் மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரெஸ் கேன்சராக இருக்குது. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் கேன்சராக இருக்குது. இப்போ வந்து 7.62 இந்த ரிஸ்க் வந்து ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ்னால வரக்கூடிய இது பிகம் டு தி கேன்சராக மாறுது. இது வந்து அதுக்கப்புறம் அண்டர்லைங் அதுக்கப்புறம் விசிபிள் பிளட் ஆஃப் த வெரிகஸ் திஸ் ஜீன் டு தி அதுக்கப்புறம் வந்து ரிஷஸ் அண்ட் அப்பியரன்ஸ் ரெட்டிஷ் அப்பியரன்ஸில் வந்து கீழே இருக்கும். ஒரு ரெட்டிஷ் பேட்ச் மாதிரி இருக்கிறது தான் ஓரல் சப்மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓரல் லைக்கன் பிளானஸ் வந்து 0.7 to 0.5% வந்து இருக்குது. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரீட்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் ரிமூவல், அதுக்கப்புறம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அது பேர் என்ன ரேடியோதெரப்பி பண்ணலாம், கீமோதெரப்பி பண்ணலாம், சர்ஜிக்கல் ரிமூவல் பண்ணலாம். சர்ஜிக்கல் ரிமூவல், ரீகன்ஸ்ட்ரக்டிவ், இம்யூனோதெரப்பி வந்து பண்ணலாம். இம்யூனோசப்ரஷன் தெரப்பி வந்து இதுக்கு வந்து பண்ணலாம்.
இம்யூனோசப்ரஷன் தெரப்பி வந்து இதுக்கு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்த இதுதான் வந்து இந்த இதோட ஒரு ஓவரால் வியூ வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து போட்டுட்டோன்னா, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ்லேயே வந்து நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். மோஸ்ட் காமன் டைப்பாக இருக்குது.